ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன்னு. கடுகு 1 ஸ்பூனு, பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், நல்லா வதங்கட்டும். வேக வச்சு நறுக்கி வச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். தூள் லைட்டாக போட்டுக்கலாம். பெருங்காயம் வாயு இல்லாமல் இருக்குது. பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம். சிக்கன் பொடி இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெள்ளைப்பொடி எடுத்து வச்சு வெள்ளைப்பொடி வெள்ளைப்பூட 1.5 தட்டி வச்சுருக்காங்க, போட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மல்லித்தூள், கொத்தமல்லி தழையை போட்டு ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். சாம்பார் சாப்பாடு சமைச்சிக்கலாம். சாம்பார் சாப்பாடுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சாம்பார் சாப்பாடு ரசம் சாப்பாடுக்கு இன்னும் சாப்பிடணும் போல் இருக்கும். உங்கள் வீட்லேயும் செய்யுங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சுட்டு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சிம்பிளானதாக உருளைக்கிழங்கு வறுவல்